ஏசாயா 30:18 காத்திருக்கிறதனுடைய மேன்மை, காத்திருக்கிறதனுடைய ஆசீர்வாதம் என்ன என்பதை இன்றைக்கு நாம் பார்க்கும்படி ஏசாயா 30:18 ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி யார் காத்திருக்கிறதா? நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஆசீர்வாதத்தை ஆண்டுகிட்ட பெறறதுக்கு நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். உண்மையா இல்லையா? நம்ம மட்டும்தான் காத்துங்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிதானே? நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்க. நான் எத்தனை நாள் ஜெபத்துல காத்திருந்தேன் தெரியுமா? எத்தனை நாள் இரவெல்லாம் கண்ணு விழிச்சு காத்திருந்தேன் தெரியுமா? இந்த ஆசீர்வாதத்தை வாங்கறதுக்கு நான் எவ்வளவு போராடினேன் தெரியுமா? கேட்டா சொல்லுவாங்க, அன்பு தேவ பிள்ளைகளை, நீ எவ்வளவு நாள் காத்திருந்த, எவ்வளவு நாள் போராடின, இது எல்லாத்துக்கும் மத்தியில உன்னை அவன் ஆசீர்வதிக்கும்படி, உனக்கு இறங்கும்படி உனக்காக ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு இறங்குவதற்காக, உங்களுக்கு நீதி செய்வதற்காக, அன்று யாக்கோபுக்கு நீதி செய்வதற்காக கர்த்தர் இறங்கினார். 14 வருஷம் ஒரு மனுஷன் ஏமாற்றப்பட்டு இருக்கிறான், வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறான், எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் தொலைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மனிதனை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அன்று அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் சொப்பனத்திலே கர்த்தர் இறங்கி வந்து அவனுக்கு ஒரு தரிசனத்திலே பேசி அவன் 14 வருடம் அவன் ஏமான்ற அவன் மாமன் அவனை ஏமாத்தின எல்லா ஆசீர்வாதங்களையும் திரும்ப 6 வருஷத்துக்குள்ள திரும்ப கர்த்தர் கொடுத்தார். கண்ணை தடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. அப்ப நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த 14 வருஷம் யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி காத்திருந்தார். ஆமென் சொல்லுவோமா? சொல்லுங்க. யாக்கோபே, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப நான் எப்படி சொல்றேன், இந்த 14 வருஷம் கழிச்சு அவனை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் இறங்கி வர்றாரு. அவன் கர்த்தரை அந்த இடத்துல தேடுகிறான். அவன் காரியங்களை அறிக்கையிடுகிறான். நான் ஏமாற்றப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, இனி என் மனைவி பிள்ளைகளுக்காக சம்பாதனை பண்ணுவது எப்படி என்று சொல்லி அவன் இருதயத்தின் ஆளுகளெல்லாம் கொட்டி தீர்த்ததே கர்த்தர் ஜெபமா ஏற்றுக்கிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் ஆடுகள் பொழிந்தது, நல்ல ஆசீர்வாதம் உடையவனாய் மாறினான். சரி, இப்போ இவன் புறப்பட்டு மீண்டும் கர்த்தர் வாக்களித்த தேசத்துக்கு போகும் பொழுது அவனுடைய சகோதரன் ஏசா 400 பேரோடு கூட அவனை கொல்லும்படி வருகிறான். இது நமக்கு நல்லா தெரிந்த காரியம், பல முறை நம்ம செய்தியில பார்த்தது. பிரைஸ் தி லார்ட். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, ஆமென், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஹல்லேலூயா. இவன் வருகிற அந்த வழி பிரயாணத்துல ஏசா எதிர்கொண்டு வருவான். இவனுக்கு தீங்கிழைப்பான் என்பது கர்த்தருக்கு தெரியும். இவன் புறப்பட்டு போகிற அந்த பிரயாணத்துல இவனுடைய மாமனாகிய லாபான் இவனை துரத்தி கொண்டு வருவான். இவனுக்கு தீங்கிழைக்க வருவான் என்பது கர்த்தருக்கு நல்லா தெரியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒரு மனிதனுக்காக இந்த பூமியில இறங்குகிறார் என்று சொன்னா, ஹல்லேலூயா, அந்த மனுஷி எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆமென். லாபான் தீங்கிழைக்க புறப்பட்டு வரும் பொழுது கர்த்தர் அந்த ராத்திரியில் அவனோடு கூட இறங்கி பேசுகிறார். நீ அவனோட சமாதானத்துக்குரிய காரியத்தை தான் பேசணும், மற்றபடி அவனோட ஒரு காரியத்தின் என்ன பண்ணக்கூடாது, அவனுக்கு பொல்லாப்பழைக்கும் அவன் சொல்றான். லாபான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றான், நேற்று ராத்திரி கர்த்தரினை கடிந்து கொண்டார், யாக்கோபுக்கு ஒரு தீங்கை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. இதுதான் கர்த்தர் இறங்குகிறது. பிரைஸ் தி லார்ட். 20 வருஷம் அவன் மாமன் வீட்டில் வேலை செய்து கொண்டு 20வது வருஷம் புறப்பட்டு அவன் கடந்து போகும் பொழுது அவனை அழிக்கும்படி சில ஆவிகள் ஏவி புறப்பட்டு வருகிறது. ஆமென். அவனுடைய ஜீவனை கர்த்தர் காப்பாற்றும்படி அவர் அங்கே இறங்குகிறார். ஹல்லேலூயா. இது கடந்து போகிறான். பார்த்தா ஏசா 400 பேரோடு கூட கடந்து வர்றாரு. பிரைஸ் தி லார்ட். இவனுக்கு சோதனை வந்த பிறகு கர்த்தர் இந்த இடத்துல வந்தாரா?
சோதனை வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டாரு. அதாங்க நம்ம ஆராதிக்கிற தேவன். ஆமே சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை நெருப்பு சூளையில எடுத்து போயிட்டு போட்ட பிறகு ஏசப்பா வந்தாரா? போடுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் வந்தாரா? அக்னியை அவன் எப்போ மூட்ட ஆரம்பிச்சானோ, சூளை அவன் எப்போ எரிய ஆரம்பிச்சானோ, அப்பவே கர்த்தருக்கு தெரியும் என் பிள்ளைகளை அந்த அக்னி சூளையில ஒருத்தன் போட போறா, என் பிள்ளைகளை நான் பாதுகாக்கணும்னு சொல்லி கர்த்தர் முன்னதாகவே வந்து அந்த அக்னி அவர்களை பற்றி பிடிக்காதபடி முன்னதாகவே அந்த அக்னி ஜுவாலைக்குள்ள அந்த எரிகிற தேவன், அக்னிமயமான தேவன் அந்த அக்னி ஜுவாலைக்குள்ள வந்துட்டார். அல்லேலூயா. இந்த அக்னி என்பது சோதனையை குறிக்கிறது. உன் வாழ்க்கையிலே சோதனையான நேரங்கள் வரும் பொழுது, என்ன சோதனையா இது அப்படி சொல்றோம் இல்லையா, அந்த சோதனையான காலங்கள் வரும் பொழுது, உன் விசுவாசம் புடமிடப்படும் பொழுது, உன் சோதனைக்கு மத்தியில என் தேவன் அவன் இறங்கி வருவார். அல்லேலூயா. அவர் முன்னதாகவே கடந்து வருவார் உன்னை காக்கும்படிக்கு. அதுதான் கர்த்தர் இறங்கி வருகிறார். புரியுதா இல்லைங்களா? அல்லேலூயா. அப்படிதான் இந்த யாக்கோபு கடந்து போகும் பொழுது கர்த்தர் முன்னதாகவே வந்து அங்கே அவர் காத்து கொண்டிருந்தார். அவன் இவன் எங்க தனித்திருப்பான், எங்க இவன் பயந்து ஆத்த கடந்து ஓடுவான், எல்லாமே அவருக்கு தெரியுங்க. நான் நேரடியா சொல்ல வரேன், உன் சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார், உன் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவன் உன் இருதயத்தின் ஆழத்தின் எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார், உன்னுடைய பிரச்சனைகளை அவருக்கு தெரியுங்க. பிரைஸ் தி லார்ட். அதை இன்னைக்கு நான் சொல்ல வரேன். அதனால இன்னைக்கு ஆமென், பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு என் கண்ணுல காதுல மூக்குல எல்லாம் ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. ஆமென். நாம் மண் என்பதும் அவருக்கு தெரியும், நமக்கு இருக்கிற போராட்டங்களும் அவருக்கு தெரியும், நமக்கு இருக்கிற பலவீனங்கள் அவருக்கு தெரியும், நம் சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தேவன் தான். அதான் வசனம் சொல்லுது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல். என்னவா? உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா பார்க்க மாட்டாரா? உலகத்துல நம்ம கொஞ்சம் உபத்திரவப்பட்டோம்னா இந்த உலகம் எப்படி பார்க்கும்? நம்மள அற்பமா பார்க்கும். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் அப்படி என்ன பண்ண மாட்டாரா? தேவ பிள்ளைகளை உங்களை அப்படி ஆண்டவர் பார்க்கவே மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். அவர் பார்க்கிற பார்வை எப்பவுமே என் மக என் பிள்ளைகளா தான் பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே அன்பு தேவ பிள்ளைகள், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிருகும்படி எழுந்தரிப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஏசப்பா காத்திருக்கிற. அப்ப என்னன்னா, நம்ம அவரிடத்துல காத்திருக்கிற அனுபவம் நம்மளுக்கு வேணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்மளை பாதுகாக்க, நம்மளை ஆசீர்வதிக்க, அவன் நமக்கு வருகிற சோதனை பாடுகள் நெருக்கங்கள்ல, அவன் நம்முடைய வரக்கூடிய மரண கட்டுகளில் நம்மை விட்டுவிக்கும்படி அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவரிடத்துல இருந்து அவன் ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் பரிசுத்த ஆவியாருடைய நிறைவையும் பெறுவதற்கு நாம் காத்திருக்கிறோமா? இந்த செய்தியின் சாராம்சம் அதுதான். அல்லேலூயா. அப்ப அவர் உன்னை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறாரு, அவர் உன்னை பாதுகாக்க அவர் காத்துட்டு இருக்கிறாரு. நீ பிரயாணம் பண்ண போகிற வழியில உனக்கு நேரிடுகிற ஆபத்து பொல்லாப்புக்கு உன்னை விலக்கி பாதுகாக்கும்படி அவர் காத்துட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனா அவர்கிட்ட நம்ம காத்திருக்கணுமா வேண்டாவா? சொல்லுங்க அன்பு தேவ பிள்ளைகளை. அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 12ல இருந்து 16 எடுங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பனைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாக யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவரிடத்தில் போகலாம் என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, இங்க வேதத்தினுடைய சாராம்சம் காத்திருப்பதை குறித்து சொல்லுகிறது. நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் இங்கே. அப்பா, நான் தேவனோடு பேச போகிறேன், உங்களை நடத்தும்படி தேவன் உங்களுக்கு கற்பனைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கொடுக்கும்படி என்னை கர்த்தர் மலை உச்சிலே என்ன வர சொல்லியிருக்க.
நான் தேவனை சந்திக்க போகிறேன், தேவன் உங்களுக்கு கொடுக்கிற உபதேசங்களை, தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை நான் கேட்டு பெற்றுக்கொண்டு வருகிற வரைக்கும் இவர்கள் உங்களுக்கு ஏதாவது காரியம் வழக்கு இருக்குன்னா இவங்க தீர்ப்பாங்க. ஆரோனையும் மூப்பர்களையும் அங்கே நியமிச்சுட்டு மோசே யோசுவாவை கூட்டுக்கிட்டு போறார். நல்லா யோசிச்சு பாருங்க. இவர்கள் அங்கே போகும் பொழுது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நாங்க வருகிற வரைக்கும் காத்திருங்க. நான் அதை தான் ஹைலைட் பண்ண விரும்புறேன், முக்கியப்படுத்த விரும்புறேன். நாங்க வருகிற வரைக்கும் காத்திருங்க, அவ்வளவுதான். இப்போ இன்னைக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், தேவன் நம்மை பாதுகாக்க, தேவன் நம்மை எல்லா மரண உபாதையின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்க, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் காத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். என் பிள்ளைக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதை கொடுப்பதற்காக அவர் காத்துட்டு இருக்கிறார். எரிகிற சூளையாக இருந்தாலும் சரி, அக்கினி அல்லது முழுகி போகிற சமுத்திரமாக இருந்தாலும் சரி, அல்லது யோர்தான் நதி பிரவாகித்து ஓடினாலும் சரி, எல்லாத்திலையும் நம்மை பாதுகாக்க கர்த்தர் காத்துக்கிட்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, நாம் அவருடைய வார்த்தையின்படி காத்திருக்க இன்னைக்கு மனதா இருக்கிறோமா? ஆண்டவரிடத்திலிருந்து அந்த வார்த்தை வருவதற்கு நாம் காத்திருக்கிறோமா? இதுதான் இன்றைய கேள்வியா இருக்கு. இப்ப இங்க மோசே தெளிவா சொல்லிட்டாரு, அப்பா நாங்க போயிட்டு ஆண்டவரை சந்தித்துட்டு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை பெற்றுக்கிட்டு நாங்க வருகிற வரைக்கும் தயவு செஞ்சு காத்திருக்க. இப்ப நடந்த காரியம் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஆமென். பிரைஸ் தி லார்ட். மோசே மலையின் மேல் ஏறி போனது போது மேகம் மலையை மூடிட்டு கர்த்தருடைய மகிமை சீனான் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசை கூப்பிட்டார். அப்ப இப்போ நியாயப்பிரமாணங்களையும் கற்பனைகளையும் மோசை கிட்ட ஆண்டவர் கொடுக்கிறார். இதுக்கப்புறம் வரக்கூடிய 31ஆம் அதிகாரம் வரைக்கும் கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசுகிறார். மோசைக்கு தன்னுடைய கற்பனைகளை கொடுக்கிறார், கட்டளைகளை கொடுக்கிறார், நியாய பிரமாணங்களை கொடுக்கிறார், ஹல்லேலூயா, போதனைகளை கொடுக்கிறார். மோசே செய்ய வேண்டிய எல்லா அந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து அந்த பரலோகத்தின் மகிமை முழுவதையும் மோசைக்கு காண்பித்து கொடுக்கிறார். இந்த மாதிரியின்படியே நீ போய் என்ன பண்ண, பூமியில ஹல்லேலூயா கீழே இறங்கி போய் இந்த மாதிரியின்படி நீ எல்லாத்தையும் செய்யணும். ஆராதனை முறைமைகள் அந்த ஆராதிக்கிறவர்களுடைய உடையிலிருந்து அவர்களுடைய காரியங்கள்ல இருந்து ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற காரியங்கள்ல இருந்து உடன்படிக்கை எப்படி இருக்கணும், தேவனுடைய கூடாரம் எப்படி இருக்கணும், எல்லா முறைமைகளையும் கர்த்தர் காண்பிச்சு கொடுக்கிறார். இதுதான் அதுக்கப்புறம் வரக்கூடிய காரியங்கள். அதையெல்லாம் பேச இப்பொழுது நமக்கு நேரம் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா மோசே சொன்ன ஒரு காரியம் என்ன? காத்திருக்கிறது. ஏன் அப்படி சொன்னாரு? ஆண்டவர் வார்த்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஆண்டவரோட பேசும் பொழுது நம்ம பேசுற மாதிரி ஆண்டவரை இதோ வர அச்சட்ட ஒரு வேலை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போயிட்டு வர முடியாது. பிரைஸ் தி லார்ட். அங்க தேவ சமூகத்துக்கு போனா தேவனோடு அமர்ந்திருந்தா தேவன் அவர் சொல்லி முடிக்கிற வரைக்கும் அமைதியா கேட்டுட்டு இருக்கணும். அவர் என்ன சொல்ல வர்றார், என்ன பேசுறார், இதை கேட்கிறது நம்ம காத்திருக்கணும். இதுக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். பொறுமையோட ஒரு பாதத்துல நம்ம காத்திருக்கும் பொழுதுதான் நிறைவான பலனை பெற முடியும். ஹல்லேலூயா. என்னோடு கூட எடுத்தவர்கள் திருப்பிக் கொள்ளுங்க அன்பு தேவ பிள்ளைகளே. அங்கே வேதம் சொல்லுகிறது 32, அதே யாத்திராகம் 32ஆம் அதிகாரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதுல 7வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். மோசேயை நோக்கி நீ இறங்கி போ, எகிப்து தேசத்தில் இருந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். லிசன், கவனிங்க. அப்பா, நான் தேவனிடத்திலே உத்தரவை, தேவனிடத்திலே வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வருகிற வரைக்கும் காத்திருங்கள் என்று மோசே சொல்லி கடந்து செல்லுகிறார். ஆனால் இங்கே இந்த ஜனங்களோ காத்திருக்க மனதில்லாம அவங்க என்ன சொன்னாங்களா? கர்த்தர் இப்ப மலையில பேசுறாரு, மோசே கிட்ட பேசுறாரு. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்ப அங்க ஆண்டவருடைய பெரிய ஒரு வார்த்தையை இந்த ஜனங்கள் இழந்து போகிறாங்க. பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போகிறாங்க. தேவன் அவருடைய சொந்த கரங்களினால இவர்களுக்கு எழுதி கொடுத்தார். தேவன் எழுதி கொடுத்த காரியங்களை இங்கே இவர்கள் இழந்து போகிறாங்க. அதனுடைய ரகசியம் வேறு. ஹல்லேலூயா.
அது பிறகு மனிதனுடைய கரங்களிலே, மோசையுடைய கரங்களில் எழுதப்பட்டதுதான் அதுக்கு பிறகு இந்த ஜனங்க கிட்ட கிடைக்கிறது. தேவனே தன் சொந்த கரங்களில எழுதி கொடுத்த காரியங்களை அங்கே மோசே உடைத்து போடுகிறார். இப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு நான் விதித்த வழி அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி போனார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு இஸ்ரவேலரே, உங்களுக்கு எகிப்து தேசத்திற்கு அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகள் என்று சொன்னார்கள் என்றார். அல்லேலூயா. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இந்த ஜனங்க எப்படி இருக்கிறாங்க? கொஞ்சம் கூட கீழ்படுகிறதே கிடையாது. 1000 முறை சொன்னாலும், எத்தனை முறை சொன்னாலும் கர்த்தருக்கு இதுல எரிச்சல் வரும், கர்த்தருக்கு இதுல கோபம் வரும், கர்த்தர் உங்க கூட வரமாட்டார், ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்னாலும் திரும்ப 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 எங்க பிளவின ஆண்டவருக்கு தெரியும், எங்க சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும், எங்க நிலைமை ஆண்டவருக்கு தெரியும் சொல்லி இவர்கள் மீண்டும் மீண்டும் எதையே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் எங்க கோபம் கொள்ளுகிறார். என்ன செஞ்சாங்க தெரியுமா? அங்கே 32வது வசனம் சொல்லுகிறது, மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதித்ததை ஜனங்கள் கண்ட பொழுது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த ஊழியக்காரனுக்கு என்ன ஆச்சு தெரியலையா? அவன் ஆளையே காணோயா, போனவன் தேவனோடு கூட உட்காந்து பேசுறேன்னு நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அப்பமா எத்துன்னு போல, தண்ணீர் எத்துன்னு போல, திராட்சை ரசமா எத்துன்னு போல. பிரைஸ் சொல்லா. ஆமென். அதனால இப்ப 40 நாள் ஆயிடுச்சு. எப்படி ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க முடியும்? 40 நாள் இரவு பகல் தண்ணியும் இல்லை, எதுவுமே இல்லை. அதுவும் மலை உச்சிக்கு போயிருக்கிறாரு, சீனாயுடைய மலையின் பர்வதம் உச்சிக்கு போயிருக்கிறாரு. தேவனோட பேச என்னாச்சோ தெரியல. இந்த ஜனங்களுடைய எண்ணம், அதனால் நீர் எழுதி எங்களுக்கு சொல்லும் முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்றார்கள். இப்போதான் ஆரோன் என்ன பண்றாருன்னா, உங்கள் மனைவிகள் குமாரர் குமார்த்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி எண்ணத்து கொண்டு வார்கள் என்றான். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவிகளால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். நல்லா புரிஞ்சுக்குங்க, இங்க வசனம் தெளிவா சொல்லுது. என்ன பண்ணான்னா, ஒரு கண்ணுக்குட்டியை செய்யறான். ஏன்னா எகிப்துல இருந்தவங்க இல்லையா, எகிப்துல என்ன வழிபாடு இருந்தது உங்களுக்கு நல்லா தெரியும், இருக்கிற பிரசங்கத்துல கேட்டிருக்கிறோம். இப்ப எகிப்துல இருந்ததுனால இவங்களுக்கு இந்த கண்ணுக்குட்டி வளர்ப்போம் இதெல்லாம் நல்லாவே தெரியும். அதனால இங்க வேதம் தெளிவா சொல்லுது, ஆழமான காரியங்களை சொல்லுது. ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான், அவன் தான் செஞ்சான். ஆரோன் தான் இந்த காரியத்தை செய்யறான். எல்லார்கிட்டையும் தங்க நகைகள் எல்லாம் வாங்கி, காது மூக்குல இருக்கிறதெல்லாம் கழுத்துல இருக்கிறதெல்லாம் வாங்கி ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சானா. உங்களை எகிப்து தேசத்தில் அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார். புரிஞ்சுச்சா இல்லைங்களா? இதுதான்ப்பா எகிப்துல இருந்து உங்களை கூட்டின்னு வந்த தெய்வங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. மறுநாள் அதிகாலையில எழுந்து சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள். அப்போ கர்த்தர் மோசேகிட்ட மலையில பேசுறார். இங்க நம்ம மறைவா, தேவனுக்கு மறைவா இருக்கிறோம், தேவன் நம்மளை பார்க்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆமென். ஊழியக்காரங்களும் நம்ம கூட இல்லை, அவங்களும் தூரமா இருக்கிறாங்க நம்ம நினைக்கிறோம். நம்ம என்ன நிலைமையில இருந்தாலும், என்ன சூழ்நிலையில இருந்தாலும், நம்ம எங்க இருந்தாலும், என்ன பண்ணிட்டு இருந்தாலும், இதை ஊழியக்காரன் பார்க்கலனாலும் பரவாயில்ல, அவனுக்கு தெரியாது. ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா. அவருக்கு எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்பதான் அதனாலதான் கர்த்தர் கோபம் கொண்டு, ஆமென், அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லி கர்த்தர் கோபப்படுகிறார். ஆமென். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும், நான் இவர்களை அழித்து போடுவோம், நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய சாதியாக்குவேன் என்றார். பாருங்க, கர்த்தர் சொல்றார் ஊழியக்காரனை, இந்த ஜனங்களுக்காக சும்மா நீ ஏயா உன்னும் போட்டு உன்னையும் வருத்திக்கணும், உன் குடும்பத்தையும் வருத்திக்கணும், நீயும் ஆசீர்வாதமா இல்லாம உன் குடும்பமும் ஆசீர்வாதமா இல்லாம ஏன் இப்படி இருக்கிற ஜனங்களுக்காக இப்படி மல்லு கட்டின்னு இருக்கிற? இந்த ஜனங்களை விட்டு தயவு செஞ்சு விலகி போ. நான் இவர்களை அழிச்சிட்டு உன்னை பெரிய சாதியாக்குறேன். ஹல்லேலூயா. இது பொண்ணு பொருள் ஆஸ்தி ஆசை, இது மேல ஆசை உள்ள ஒரு மனுஷனா மோசே இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாரு? ஆண்டவர் என்ன முன்னாடி பிள்ளைகளை விருத்தி அடை செஞ்சு பெரிய ஆசீர்வாதமா பாத்திரமா ஆக்கிறதுன்ட்டாரு. இதுங்க வணங்காத கழுத்துள்ள ஜனங்க, இது ஆண்டவர் பார்த்துக்கிட்டோன்னு விட்டுட்டு விலகி இருந்திருந்தா அந்த ஜனங்க முழுவதையும் கர்த்தர் அடித்து போட்டிருப்பார். பிரைஸ் தி லார்ட்.
அன்பு தம்பி பிள்ளைகளை, ஆமேன். அங்க வேதம் சொல்லுது, ஆமேன், அந்த 11ஆம் வசனத்துல இருந்து, மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமை உள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் உம்முடைய கோபம் பற்றி எறிவது என்ன? இப்ப இவன் கேள்வி கேட்கிறார், மோசே ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறார், எதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கோபம் பற்றி எறியணும்? அந்த எகிப்து தேசத்துல அவங்க ஒழுங்கா அடிமைகளா இருந்தாங்க. அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த எகிப்து தேசத்துல உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதானே அவங்களை கூப்பிட்டு வந்தீங்க, தெரிஞ்சு கூப்பிட்டு வந்தீங்க. இந்த ஜனங்க இப்படிதான் சோறும் போவோம், இந்த ஜனங்க இப்படிதான் உங்களுக்கு எரிச்சலை மூட்டும், இந்த ஜனங்க இப்படிதான் விட்டு வந்த காரியத்தை மறுபடியும் போய் செய்யணும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு ஆண்டவரே அவங்களை அழிக்கிறீங்க. அல்லேலூயா. அவனுடைய கோபம் பற்றி எறிவது என்ன சொல்லிட்டு, மலைகளில் அவர்களை கொன்று போடுவோம், பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானே. இரண்டாவது கேள்வி எழுப்பலாம், ஆண்டவரே எகிப்தில் இருக்கிறவங்க தேவனால் அவங்களை நடத்த முடியல, அதனால மலைகளின் தேவன் அவர்களை கொன்று போட்டுட்டார்னு சொல்வானே. உம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பி உமது சனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாம் ஈசாக்கை இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரமை போலவும் பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உண்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அழுதானா? எப்படி ஜெபம் பண்ணானா? ஒரு கண்ணீரோடு கூட அழுது ஜெபம் பண்ணானா, ஆண்டவரே இந்த ஜனங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு தெரியும், இந்த ஜனங்க இப்படிதான் செய்வாங்கன்னு தெரியும், இந்த ஜனங்க இப்படிதான் பேசுவாங்கன்னு தெரியும், எல்லாம் தெரிஞ்சுதான் கூப்பிட்டு வந்தீங்க. இப்ப நீங்க அழிச்சிருட்டீங்கன்னா, அந்த ஜனங்களை நிக்கரகம் பண்ணிட்டீங்கன்னா ஊர் உலகம் தப்பா பேசும். ஆண்டவரை எதுக்கு ஆண்டவரை பேசணும்? ஆமென். நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்களே ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும், அங்க யாக்கோபுன்னு குறிப்பிடல, இஸ்ரவேல் என்று குறிப்பிடுகிறார் மோசே. அல்லேலூயா. ஆமென். நான் அங்க யாக்கோபு தானே சொல்லணும், எல்லா இடத்துலயும் வரும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுன்னு தான் வரும். ஆனா இங்க பாருங்க, அவர் சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் இஸ்ரவேலுக்கும் நீர் வாக்குத்தத்தம் பண்ணினீரே ஆண்டவரே. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எப்படி செபிக்கணும்னு தெரியணும், எப்படி திறப்புல நிக்கணும்னு தெரியணும், அப்படி ஆசீர்வாதம் என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இங்க வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கவனிங்க என்னோட கூட. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதுல 14வது வசனம் வரைக்கும் நான் வாசிச்சேன். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்தை தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். மோசேயுடைய ஒரு ஜெபம், ஹல்லேலூயா, பரலோகத்தின் தேவனை அசைத்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பரலோகத்தின் தேவனை அசைத்தது. இன்னைக்கும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க இன்றைக்கு நிற்க கூடாத இடத்துல நிற்கிறாங்க, ஆராதிக்க கூடாத காரியங்களை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க, கர்த்தருக்கு எரிச்சலையும் கோபத்தையும் மூட்டி கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அழிச்சிடணும்னு நினைக்கிறாரு. ஏசப்பா தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால எண்ணில் அடங்கா பெருமிச்சுகளோடு உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஓ, இது இம்மட்டும் இருக்கட்டும், இது இப்போ இருக்கட்டும், இந்த வருஷமே இருக்கட்டும். இது கனி கொடுக்கலன்னா நான் வெட்டி போடுறேன் ஆண்டவரே. குமாரனாகிய கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்துல சொல்றார். பிதா கேட்கிறாரு, ஏன் இது இடத்தை அடைத்து கொண்டிருக்கிறது? எப்பொழுதும் எனக்கு எரிச்சலை மூட்டி கொண்டிருக்கிறது, எப்பவும் என்னை கோபப்படுத்தி கொண்டிருக்கிறது, எப்பொழுதும் எனக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது, எது வரைக்கும் நான் பொறுத்து கொண்டிருப்பேன்? இதை வெட்டி எறிந்து போடுன்னு கர்த்தர் சொல்றாரு. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குமாரனாகிய தேவன் பிதா கிட்ட பரிந்து ஜெபம் பண்றாரு. இருக்கட்டும் ஆண்டவரே, இருக்கட்டும், நான் இதை கொத்தி எரு போடுகிறேன். கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிட்டால் நானே அதை வெற்றி போடுகிறேன். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இங்க ஒரு மோசேயுடைய ஜெபம், பரிந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அவன் ஒரு மோசேயுடைய பரிந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் மனதிறங்கினார் என்று சொன்னா, அவன் என்னிலடங்கா பெருமச்சுகளோடு ஜெபிச்சிருக்கிற அவன் என் ஆவியானவர், என்னிலடங்கோடு பெருச்சு ஜெபிச்சுட்டு இருக்கிற என் ஆண்டவருடைய திரு ரத்தத்துக்காய் கர்த்தர் மனதிறங்காமல் இருப்பாரோ? அல்லேலூயா. அந்த மனதிற்கு தயா இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுல தயா நம்முடைய பாவங்கள் அவன் மீறுதல்கள் எல்லாம் கொஞ்சம் மறைக்கப்பட்டு இன்னைக்கு பூமியில நம்ம நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. இல்லைன்னா கர்த்தர் நியாயம் தீர்க்கணும்னு நினைச்சாருன்னா பூமியில ஒருத்தவோட உயிரோடு இருக்க முடியாது.
அல்லேலூயா. அன்பு தம்பி பிள்ளைகளை, அப்ப எங்க வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. பிரைஸ் சொல்லார். ஆமென். சீக்கிரமா எடுத்துங்க, என்னோட கூட வாசிங்க. 32:26 வாசிங்க. வாசலில் நின்று இப்போ மோசே ஒரு காரியத்தை சொல்றாரு, நல்லா பாருங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, ஏவன் தப்பு பண்ணானோ டிட்டோவா சொல்லிட்டாரு. மோசே மலையிலிருந்து அங்க பாருங்க, அப்ப கர்த்தர் எல்லாம் சொல்லிட்டு அங்க மோசைக்கு ஒரு காரியத்தை அங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆமென். பிரைஸ் சொல்லலாம். ஏவன் தப்பு செஞ்சானோ, எவனுடைய ஆத்மா தப்பு செஞ்சதோ, அக்கிரமம் செஞ்சதோ, பாவம் செஞ்சதோ, நான் பின்னாடி பாத்துக்கிறேன் குறிச்சு வச்சிடுறாரு, நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. உடனே சம்பவிக்கிறது இல்ல. நம்ம செய்யற அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் மீறுதலுக்கும் உடனே தண்டனை வர்றதில்ல. அதனால நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, ஆண்டவர் தான் தண்டிக்கலையே, மன்னிச்சுட்டாரு, விட்டுட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். கொஞ்ச நாள் போன பிறகு அதனுடைய ரிசல்ட் தெரியும். பாவத்தினுடைய சீற்றம் என்ன, அக்கிரமத்தினுடைய சீற்றம் என்ன, தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யும் பொழுது அதனுடைய நிலைமை என்ன என்பதை அந்த அவன் மனிதனோ அந்த மனுஷியோ அதை அனுபவிக்கும் பொழுதுதான் தெரியும். ஐயோ அல்லேலூயா. அப்பதான் தெரியும் வலியும் வேதனையும். கர்த்தர் அதை நியாயத்துல கொண்டு வரும் பொழுதுதான் தெரியும். அங்க மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு, இருக்கட்டும், நான் இப்ப மன்னிச்சுட்டேன். நான் இப்ப அவங்களுக்கு தீங்கு செய்ய நினைச்ச தீங்குக்காக மனசாபப்படுறேன். ஆனா ஒரு நாளை வச்சிருக்கிறேன், அவங்கள நான் என்ன பண்ண மாட்டேன், தப்பு செஞ்சவங்களை மன்னிக்க மாட்டேன், அவங்க பிள்ளைகளுக்கு வேணா இறங்குவேன். அல்லேலூயா. தவறு செஞ்ச ஆமென் அந்த தலைகளை நான் விட மாட்டேன் சொல்லிட்டேன். அது பின்னாடி காரியத்துல வருது. நான் அதற்குள்ள எனக்கு போகவில்லை, காத்திருக்கிற ஒரு காரியத்தை அனுபவத்தை குறித்து உங்களோட கூட பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. அன்பு தம்பி பிள்ளைகளை, இப்போ பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? மோசே ஒரு சத்தத்தை அங்கே தொனிக்கிறார், பெரிய ஒரு கேள்வி கேட்கிறார். எப்பா, 12 கோத்திரத்தின் பிதாக்களும் 12 கோத்திர ஜனங்களும் இந்த பாளையத்தில் இருக்கிறீங்க. அவர்கள் அல்லாத எங்கிலிருந்து புறப்பட்ட புறையின மக்களும் இங்க இருக்கிறீங்க. உங்கள யார் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறீங்க? அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? உன் வாழ்க்கையில வருகிற சோதனை, உன் வாழ்க்கையில வருகிற ஒரு நீண்ட இடைவேளை, காத்திருக்கிற ஒரு அனுபவம், உன் வாழ்க்கையில வருகிற வேதனை, உபத்திரவம், பாடுகள், என்ன சூழ்நிலையில உனக்கும் தேவனுக்கும் ஒரு பதில் கிடைக்காத, தேவனை தரிசிக்க கூடாத ஒரு நீண்ட டிஸ்டன்ஸ், ஒரு தூரம் உனக்குள்ள இருந்த பொழுதிலும் கர்த்தர் எனக்கு நீதி செய்வார் என்று காத்திருக்கிற ஒரு ஜனங்களை கர்த்தர் இன்றைக்கு தேடிக் கொண்டிருக்கிறார். கரலை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அவ்வளவுதானே உங்க சத்தம்? ஹல்லேலூயா. ஒரு ஜனத்தை இன்னைக்கு கர்த்தர் அவன் எதிர்பார்க்கிறார். தங்களை கெடுத்துக் கொள்ளாத அல்லேலூயா, அவர்களோடு அவன் தங்களை விற்று போடாத அந்த 12 கோத்திரம். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. அதுல ஒரே ஒரு கோத்திரம் நின்னுச்சுங்க கர்த்தர் பட்சத்துல. கரலை தரி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? லேவி கோத்திரம் மோசே பக்கத்துல வந்து நின்னாங்க. நாங்க எங்களை கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு இந்த ஆரோன் செய்வித்த அந்த பண்டிகையிலையோ அவன் செய்வித்த எதிலையோ நாங்கள் எங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதபடி தேவனுக்காக வைராகியமா நின்னையான்னு சொல்லி ஒரு கூட்டம் அங்கே வந்து நின்றது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த கடைசி காலத்திலும் அல்லேலூயா. மோசே எப்படி போய் சீனாய் மலையிலே கர்த்தரிடத்திலே காத்திருந்தாரோ அதே போல இந்த கடைசி காலத்துல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் உனக்காக எனக்காக சகல பரிசுத்தவான்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண அவர் போயிருக்கிறாரு. பிதாவுடைய வலது பார்சத்தில் அவர் அமர்ந்து கொண்டு இருக்கிறாரு. ஏற்ற வேளையில் அவர் வருவார். அவர் வருவதற்கு காலதாமதம் ஆகிறது என்று சொல்லி இந்த பூமியில ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க தங்களை கெடுத்துக் கொள்வார்கள் என்று சொன்னார். கர்த்தர் வரும் பொழுது கேட்பார், மோசே கேட்டது போல. ஆமென். மோசே காலத்தில் சம்பவித்தது போல இப்ப சம்பவிக்கணும் ஒரு வசனம் மத்தேயு 24 சொன்னார்ல, அதுக்கு அர்த்தம் இதுதான். ஆண்டவர் வரும் பொழுது ஒரு வார்த்தை, ஒரு எக்காலம் ஊதுவார். அவர் கேட்க மாட்டார். எக்காலம் ஒரு ஊதுவாங்க தூதர்கள்.
அல்லேலூயா. அப்ப கர்த்தர் பட்சத்தில் நின்ற கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் எழுந்தரிப்பாங்க. கர்த்தர் பட்சத்தில் கர்த்தர்காய் வைராகியமாய் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாம, தங்களை கெடுத்துக் கொள்ளாம, கர்த்தர்காய் பரிசுத்தமாய் ஜீவித்த ஒரு கூட்ட பரிசுத்தவான்கள் தேவனுடைய சமூகத்தில் தேவன் பட்சத்தில் நிற்பார்கள். கர்றங்களை கட்ட மாட்டீங்கல்ல, நீ நிக்க மாட்டியா அந்த இடத்துல? அதனால தான் அமைதியா இருக்கிறியா? கையை தட்டாம நான் எங்க நிக்க மாட்டேன், எனக்கு தெரியுது. அப்படியா? எனக்கு கர்த்தர் உனக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறேன். நீ விழுந்துட்டீங்கன்னா கல்ல போட்டு உன்னை சாகடிக்கிற கடவுள் இல்ல. உன்னை எச்சரித்து, உன்னை கண்டித்து, உணர்த்தி, மீண்டும் கையை பிடிச்சு தூக்கி வா மகளே வா மகனை தூக்கி ஒரு ஸ்தானத்துல உன்னை நிற்க வைக்கதாயா கர்த்தர் உங்க கூட பேசிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல. குறைகளை சுட்டி காட்டி அதுல இருந்து வெளியில கொண்டு வந்து உன்னை மீண்டும் மகனாக மகளாக மாற்றுவதற்காக பேசிக் கொண்டிருக்கிற தேவன். நேசு கொடான கொடி தூதர்களோடு இந்த பூமியில இறங்கி வரப்போகிறார். அவருடைய வருகையின் நாட்களை எதிர்பார்த்து காத்து இருக்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இயேசு தமது ரத்தத்தினால என்னை பரிசுத்தமாக்கினார். என்னை முற்று முடிய கழுவி சுத்திகரித்திருக்கிறாரு. அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அன்று மோசே மூலமாய் தெளிக்கப்பட்ட ரத்தத்தை காட்டிலும் விலையேற பெற்ற ரத்தம் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். அவர் நீதி செய்வார், இந்த உலகத்துல நீதி செய்வார். அப்படி வருகைக்காக நான் காத்திருக்கிறேன். காத்திருக்கிறது ரொம்ப முக்கியம். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், காத்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. துணிகரமான காரியங்களுக்கு நம்மளை விளக்கணுங்க. துணிகமான காரியங்கள் கர்த்தருக்கு அவன் மிகவும் கோபப்படக்கூடிய, எரிச்சல் படக்கூடிய, மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கக்கூடியது எதுனா விபச்சாரம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. என்னது விபச்சாரம், வேசித்தனம், இதெல்லாம் கர்த்தருக்கு நேரடி பகை. அடுத்தது பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை கர்த்தர் நேரடியா எதிர்க்கிற, கோபம் கொள்ளுகிற ஒரு காரியம். ஏன்னா அவர் ஜீவனுள்ள தேவன், ஆவியா இருக்கிற தேவன், அக்னிமயமான தேவன். அதனால என்னுடைய சாயலை நீ எதுக்கு ஒப்பிடுவேன் ஏசாயாவுல கேட்கிற? எதுக்கு நீ ஒப்பிடுவேன் என் சாயலை? வானம் என் சிங்காசனம், பூமியை பாதப்படி. நீ எனக்கு கட்டுற வீடு எப்படிப்பட்டது? நீ கட்டுற ஒரு வீட்டுக்குள்ள, ஒரு ஆலயத்துக்குள்ள, ஒரு சர்ச்சுக்குள்ள நான் இருப்பேனா? அல்லேலூயா. நம்ம கூடி வந்து ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஸ்தலத்துல இறங்கி வருகிறார். எங்க 1 2 3 பேர் நாமத்தில் ஒருமனப்படுவதில்லை, அங்கே நான் இருப்பேன்னு சொல்றேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன். அதனால விக்கிரக ஆராதனையை கர்த்தர் ஒரு நாளும், விக்கிரகத்துக்கு படைத்ததை சாப்பிடுறத கர்த்தர் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்றதே இல்லை. அதே போல ரத்தத்தை சாப்பிடுறது கர்த்தர் ஒத்துக்கிறதே இல்லை. அதுவும் ஆண்டவருக்கு மிகப்பெரிய ஒரு பாவம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கும், ஒரு மிருகத்துக்கும், ஒரு பறவைகளுக்கு ரத்தம் உயிரா இருக்கு. ஆகவே அந்த ரத்தத்துக்காக நான் உங்ககிட்ட பழி வாங்கவே சொல்றேன். அதனால ரத்தத்தையும் சாப்பிடக்கூடாது. இப்படி சில காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். மன்னிக்கக்கூடிய காரியங்கள், மன்னிக்க கூடாத காரியங்கள் 2 வகையா பிரிச்சு வச்சிருக்கிறார். இப்ப நீ காத்திருக்கிறது கர்த்தருடைய வருகைக்காக, சபை காத்திருக்கிறது கர்த்தருடைய வருகைக்காக. அதைத்தான் மோசே சொன்னார், எப்ப காத்திருக்க, கர்த்தர்கிட்ட போய் நானு பிரமாணங்களையும் கற்பனைகளையும் உபதேசங்களை நான் கேட்டு வாங்கிக்கிட்டு வரேன்னு சொல்லி போனவருக்கு என்ன ஆச்சோன்னு சொல்லி இந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டாங்க. ஆனாலும் மோசே திறப்புல நின்று செபித்து அந்த ஜனங்களை ஆண்டவருடைய கோபத்திலிருந்து மீட்டு ரட்சித்தான். அப்படிப்பட்டவர்களை இந்த கடைசி காலத்துல கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். கரலை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல உம்முடைய ஆவியை பெற்ற, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய ரத்தத்தினால் மீட்பை பெற்ற பரிசுத்தவான்கள் தங்களை கெடுத்துக் கொள்ளும் பொழுது தேவனுடைய கோபம் அவர்கள் மீது மூளாதபடிக்கு, எழுமாதபடி, கோபமாக நிக்கிரகம் பண்ணாதபடிக்கு ரத்தம் அவர்களுக்காக பரிந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம். ஹல்லேலூயா. நாம எங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்கள் கிரியைகளை, எங்க காரியங்களை நாங்க என்ன பண்றோம்? கொஞ்சம் விட்டு கொடுக்கிறோம். எங்களை நீங்க பாதுகாத்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. மோசை போல திறப்புல நின்று ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளை மாறணும், ஜெபிக்கிற பிள்ளைகளை மாறணும். அங்க வேதம் சொல்லுகிறது, அன்பு தேவ பிள்ளை, யாத்திராகமம் 1-6, நான் உங்கள் நடுவே சொல்ல மாட்டேன். எடுத்தவங்க சீக்கிரம் 33 1வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியரும், எமோரியரையும், ஏத்தியரையும், பெரிசியரையும், ஏவியரையும், எபூசியரையும் துரத்தி விடுவேன்.
ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள சனங்கள் என்ற இந்த வார்த்தை கேட்டதும் 4வது வசனம் சொல்லுது, துக்கமான வார்த்தைகளை ஜனங்கள் கேட்ட பொழுது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தை செதுக்குச்சுங்க. அன்னைக்கு ஒவ்வொரு இருதயத்துல பேசுச்சுங்க. ஆனா இன்னைக்கு என்ன பேசினாலும் துணிகரமான பாவம், துணிகரமான காரியம். நீ என்னன்னா பேசியா? அல்லேலூயா. என் மாம்ச இச்சை முக்கியம், அல்லேலூயா, என் சொந்த பந்தம் முக்கியம். இப்படிதான் இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு நாள் கர்த்தர் வைத்திருக்கிறார் நியாயாதிபதியாய். கர்த்தர் வந்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும் பொழுது முதலாவது அந்த நியாய தீர்ப்பு தேவனுடைய பிள்ளைங்க வீட்டுல இருந்து துவங்க என்பதை மறந்துடாதீங்க. ஆமென் சொல்றீங்களா? அப்படியே ஆகட்டும். பிரைஸ் ஆமென்னா அப்படியே ஆகட்டும். தேவ பிள்ளைங்க வீட்டுல இருந்ததான் நியாயம் என்ன பண்ணுமா? நியாய தீர்ப்பு துவங்குமா? அன்பு தேவ பிள்ளைகள். ஏன்னா யார்கிட்ட நான் அதிகமா கொடுத்துருக்கணும் அவங்ககிட்ட அதிகமா கேட்பேன்றாரு, யார்கிட்ட கொஞ்சமா கொடுக்கணும் அவங்ககிட்ட கொஞ்சமா கேட்பேன்னு சொல்றாரு. அப்ப யார்கிட்ட அதிகமா கொடுக்குறாரு? வாரம் நம்ம கிட்ட தான் அதிகமா கொடுக்குறாரு. இந்த உலகத்துல மாசத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை தான் சுவிசேஷத்தின் மூலமா கொடுக்குறாரு வார்த்தைய. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு வாரம் கொடுக்குறாரு, ஸ்பெஷல் மீட்டிங்கே கொடுக்குறாரு. அவ்வளோத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு நீ கனி கொடுக்காம இருந்தீன்னா கர்த்தர் ஒரு நாள் உன்னை கொஞ்சுவாரா? அல்லேலூயா. அவர் நியாயாதிபதியாய் வர போகிறார். ஜாக்கிரதையா இன்னைக்கு மனம் திரும்பணும். உன்னை கர்த்தர் எதுக்கு மீட்டு ரட்சித்தார்? எதுக்கு உன்னை பரிசுத்தப்படுத்தினார்? எதுக்காக தன்னுடைய ரத்தத்தை விலைகரையும் கொடுத்தார்? உன் ஆத்மா எரிகிற அந்த அக்னி ஜுவாலை எரிகிற அந்த நரகத்துக்கு போக கூடாது என்பதற்காக. அதுக்குதான் அவர் ரத்தம் செஞ்சு உன்னை மீட்டாரு. அல்லேலூயா. அந்த பூமியில உனக்கு காசு இருக்கோ, பணம் இருக்கோ இல்லையோ, அந்த ஏழை லாசருவை போல ஒருவேளை நீ சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போனா ஏழை லாசரு ஆபிரகாம் மடியில இல்லை பாரினார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த பூமியில ஒருவேளை உனக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் இல்லாம இருக்கலாம். அல்லேலூயா. நித்திய வீட்டுல கர்த்தர் இளைப்பாறுகிற இடத்துல அங்க கண்ணீர் கவலை எல்லாம் துடைக்கப்பட்டு நீ ஆறுதல் அடையப்படுகிற அந்த இடத்தை வந்துடாத. நித்திய காலமா ஆறுதல் அடையிறதுக்குன்னு ஒரு இடத்தை வச்சிருக்கிற ஆறுதலின் தேவன். அந்த இடத்தை நீ இந்த பூமியில இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. காடி ஆட்சிகளுக்காகவும், சரீர இச்சைகளுக்காகவும், கண்களின் இச்சைகளுக்காகவும், ஜீவனத்தின் பெருமைக்காகவும், சுயநலத்துக்காகவோ அந்த மகிமையான பரலோக ராஜ்யத்தை இழந்துடாத. எத்தனை பேர் புரியுதுங்க? அல்லேலூயா. சொல்றாரு, நான் ஒரு தூதரை முன்பாக அனுப்பி கானான் எங்கெல்லாம் இருக்கிற தேசத்துல நான் என்ன பண்ணுவேன்? துரத்திடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்கள் நடுவில் உங்களை நிர்மலம் பண்ணாதபடி உங்கள் நடுவில் நான் சொல்ல மாட்டேன். இந்த வார்த்தைகள் ஜனங்கள் கேட்ட பொழுது துக்கம் அடைந்தார்கள். ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள சனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிக்கிரகம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டு இருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழட்டி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசையோடு சொல்லியிருந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்ப கூட இந்த ஜனங்களுக்கு தூக்கம் ஏன் தெரியுமா? ஐயோ, என் ஆண்டவர் என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, ஆண்டவர் என் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு கவலைப்படல. நகையை போட்டு கூட சொல்லிட்டாரு, நட்டை போட்டு கூட சொல்லிட்டாரு, ஆபரணத்தை போட்டுக்க கூட சொல்லிட்டாரு. அந்த ஜனங்க கவலையை பாருங்க. நான் கூட என்ன தியானிக்க பொழுது நான் அப்படிதான் நினைச்சேன். பரவாயில்லப்பா, இந்த ஜனங்க உடனே மனம் திரும்பிட்டாங்கப்பா. மனசுல குத்தப்பட்டு தங்க வழிகளெல்லாம் ஒப்பு கொடுத்துட்டாங்கப்பா. அப்படி துக்கப்பட்டு ஆபரணங்களை என்ன பண்ணாங்களா? வசனம் சொல்லுது இல்ல, ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நகையை போடாம அப்படி அழுது கொண்டிருந்தார்கள். அப்ப பரவாயில்லப்பா, இந்த நகையால தானே எங்களுக்கு பாவம் வந்தது, இந்த நகையால தானே இந்த ஆரோன் படுபாவி எங்களுக்கு ஒரு கண்ணுக்குட்டி ஆராதனை செஞ்சு கொடுத்தான். இந்த ஆரோனால இந்த நகையால தானே சொல்லி இது நிமித்தம் ஜனங்க அழுகுறாங்க. நாம் பார்த்தா நீங்கள் என்னவா போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழட்டி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் என்ன பண்ணாரா? மோசையோட
இப்ப எதுக்காக இவங்க கவலையா? எதுக்காக இவங்க துக்கப்பட்டு இருக்காங்களா? ஐயோ, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இதை நாங்க தேவையில்லாத காரியத்துக்கு நாங்க செஞ்சிருக்க மாட்டோமே. ஆண்டவர் ஒன்று அழகா போட்டு அழகு பார்த்துக்கணும்னு சொல்லி பிரைஸ் சொல்ல 400 வருஷம் நீங்க தொலைச்சதை எல்லாத்தையும் ஒரு ராத்திரியில எகிப்துல இருந்து பிடிக்க உங்க கையில கொடுத்தது எதுக்கே கொடுத்தாரு? விக்கிரகங்களை செய்யறதுக்கா? கன்றுக்குட்டியை வார்ப்பிக்கிறதுக்கா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறதுக்கா? அல்லேலூயா. அதை ஒரு ஏழை எளியவங்களுக்கு நீ கொடுத்திருக்கலாம், தரித்திரம் கொடுத்திருக்கலாம், விதவைகள் கொடுத்திருக்கலாம், அநாத பிள்ளைகளுக்கு கொடுத்து உதவி பண்ணியிருக்கலாம், இல்ல ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு நீ கழட்டி கொடுத்திருக்கலாம். ஆமென். உன்னை தீட்டுப்படுத்திக்க முடியாது, நீ அதை கழட்டி கொடுத்ததுக்கு துக்கப்படல. ஆண்டவர் இந்த நகையெல்லாம் கழட்டினா தானே உங்க கூட வருவேன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் நாங்க இல்லாம நீ போட்டுக்கிட்டே வந்த 400 வருஷம் அங்க எகிப்துல ஒண்ணுமே இல்லாம இருந்த ஒரு ராத்திரியில கத்தர் அந்த எகிப்து ஜனங்கிட்ட அந்த பிடிக்கு உங்ககிட்ட கொடுத்த சொல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. 400 வருஷம் காத்திருந்த உனக்கு கத்தர் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்த அந்த ஆசீர்வாதம் அருமை தெரியல. உன் கையில கொடுத்திருக்கிறது என்ன தெரியல. உன் கையில கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துடைய அருமையும் தெரியல, ரட்சிப்புடைய மேன்மையும் தெரியல, ரெண்டுமே தெரியல. பூமியில கத்தர் உனக்கு ஏன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னு தெரியல. அல்லேலூயா. அந்த பூமியில உனக்கு ஆண்டவர் தமது ரட்சிப்பை ஏன் கொடுத்தாருன்னு தெரியல. அப்படிதான் நீங்க கிறிஸ்துவ வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அதனால அவங்க துக்கித்தார்களாம். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஒரே மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கழட்டி போட்டார்கள். அல்லேலூயா. முக்கால அழுந்துக்கிட்டு அந்த ஆபரணம் எல்லா நகைகளையும் கலட்டி அங்க மண்ணை தோண்டி புதைச்சு போட்டுட்டு வந்தாங்க. கரலை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ண. இல்லைங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு அன்பு தேவ பிள்ளைகளை, அல்லேலூயா, நீ நகையை கழட்டுறியோ கழட்டலையோ, ஆமென், உன் முக்காடை கழட்டு. முக்காடுனா தலையில போடுற முக்காடை கழட்டிடாத. உன்னுடைய இருதயத்துல மூடிக்கொண்டு இருக்கிற நியாயப்பிரமாணம் என்ற முக்காட்டை நீக்கி போடு. உன் சரீரத்தை தேவனுக்கு பிரியமில்லாத அவயங்களை ஆக்குகிற, உன் எண்ணங்களை தேவனுக்கு விரோதமாய் செயல்படுத்துகிற, உன் சிந்தைகளிலே தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிற அந்த அவன் மேல் முக்காட்டை நீக்கி போடு. நீ எதை போடணும், நான் நேரில் என்னாலும் அப்படி வேகமா சொல்றேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளை, 400 வருஷம் காத்திருந்து 430வது வருஷம் கர்த்தர் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்க கையில கொடுத்தா, அந்த ஆசீர்வாதத்துடைய அருமை தெரியாம அதை தூக்கி தேவையில்லாத செஞ்சு தேவனுடைய மகிமையை அதுங்க அந்த காரியத்துக்கு கொடுத்து தேவனுக்கு நேர் விரோதமா பகையா மாறி போய் தேவன் அவர்களை அழிப்பதற்கு முற்பட்டார். ஏதோ ஒரு மனுஷன் திறப்புல நின்று காப்பாத்தினார். இந்த கடைசி காலத்துல ஆவியானவர் உனக்காக எனக்காக பரிந்து செபித்துக் கொண்டிருக்கிறார். என் ஆண்டவராக இயேசுடைய ரத்தம் உன்னையும் என்னை பாதுகாக்கும்படி பரிந்து செபித்துக் கொண்டிருக்கிறது. இதை நீ அசட்டை பண்ணினா வேறொரு ரட்சிப்பு இல்ல, வேறொரு மீட்பு இல்ல. உனக்காக எனக்காக பரிந்து பேச இயேசுவின் ரத்தம் இல்லாம வேறொரு ரத்தம் இல்லை இந்த உலகத்துல. வேறொரு பலி இல்லப்பா. பாத்துக்கோ. ஆண்டவர் அசட்டை பண்ணிராத, இயேசு அசட்டை பண்ணிராத. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, நான் உனக்கு நல்ல ஒரு காரியத்தை எத்தனை முறை சொன்னாலும் உனக்கு புரியல. அல்லேலூயா. நீ நகை வச்சுட்டு இருக்கிறது தப்பே இல்லை. அல்லேலூயா. வச்சுக்கோ. அது உனக்கு ஆச்சரியத்துக்கு ஆபத்துக்கு உதவும். அது உனக்கு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வெளியில போகும்பொழுது போட்டுக்கோ. கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிற ஒரு மகனா இரு, தப்பே இல்லை. ஆனா சபைக்குள்ள வரும் பொழுது ஏன் முக்காடு போட சொல்றாங்கன்னா, உன்னை காட்டிலும் ஒரு ஏழை விசுவாசி உன்னை பார்த்து வெம்ப கூடாது. ஐயோ எனக்கு இல்லையேன்னு சொல்லி ஏங்க கூடாது. அதுக்கு தான் சபையில முக்காடு போட்டுக்கோ. ஏன்னா ஆம்பளைங்க இங்க அங்கெல்லாம் போட்டுக்கிட்டு வர போறதுல பெண்கள் தான் போடுவோம். நான் அதுக்குள்ள ரொம்ப நேரம் போக விரும்பல. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற பரிசுத்தம். நான் நகையை பத்தி பேசுறேன்னு நினைக்காதீங்க. நான் உன் பரிசுத்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். உன் விசுவாசத்தை குறித்து பேசுகிறேன். ஒரு தங்கம், ஒரு பொன் எப்படி புடமிடப்படுகிறதோ அதே போல உன் விசுவாசம் புடமிடப்படுகிறது. அந்த விசுவாசத்தை நீ இழந்து போயிடாதுன்னு உன் கூட பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை எவ்வளவு ஜாக்கிரதையா பத்திரமா வச்சு அந்த விசுவாசத்தை எந்த அளவுக்கு வளர்க்க முடியுமோ வளர்த்துக்கோ. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அந்த விசுவாசத்தை வளர்த்துக்கோ. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்ப இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளை, அங்க ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஒரு மலர்களை தங்கள் ஆபரணங்களை கழட்டி போட்டார்கள். நீ இன்னைக்கு கழட்டி போட வேண்டியதெல்லாம் கழட்டி போடணும். பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளை, உன் ஆபரணங்களை நான் சொல்ல, உன் நகை நட்ட சொல்லல. அல்லேலூயா. அதை பத்திரமா வச்சுக்கோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் துர்குணங்களை கழட்டி போடு. தேவையில்லாத பார்வைகளை கழட்டி போடு. தேவையில்லாத சிந்தை எண்ணங்களை கழட்டி போடு.
தேவையில்லாத ஓட்டங்களை கலட்டி போடு, பாதரட்சைகளை கலட்டி போடு. தேவையில்லாத இடத்துக்குலாம் உன் கால் ஓடுது தெரியுமா? கர்த்தர் பிரியமில்லாத இடத்துக்குலாம் கொண்டு போய் நிறுத்துது தெரியுமா? இந்த காலு அந்த பாதரட்சை, அந்த ரட்சை கழட்டி போடு. ஆயத்தம் பாதரட்சை போட்டுக்கோ. கர்த்தர் வரப்போகிறார். அப்படி வருகைக்கு ஆயத்தம் சொல்ற ஒரு பாதரட்சை போட்டுக்கோ. அந்த பாதரட்சை போட்டுக்கிட்டீங்கன்னா உன் கால் தேவையில்லாத இடத்துக்கு ஓடாது, தேவையில்லாததுக்கு போகாது. என்ன நேர்ந்தாலும் என்ன நடந்தாலும் என் கர்த்தருக்கு நான் பிரியமில்லாத காரியத்தை செய்ய மாட்டேன்னு உன் கால் அந்த ரட்சிப்புகளை நிக்கணும். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். அந்த அனுபவம் இல்லைன்னா கர்த்தர் உங்ககிட்ட கணக்கு கேட்பார். அது உன் பிள்ளைங்க கிட்ட கேட்பார். 4 தலைமுறைக்கு கர்த்தர் கேட்பார். அது ஜாக்கிரதையா நீங்க மனம் திரும்பணும். அவியானரையா இதை பேசிட்டு இருக்காரு எனக்கு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் கொண்டு வந்த செய்தியை இதை நான் வேற இதுல கொண்டு வந்தேன். ஆனா ஆண்டவர் வேற இதுல பேசிக்கிட்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் 2 காரியங்களை தான் வச்சு பேசணும்னு வந்தேன். ஒண்ணு, மோசேயின் மூலமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காத்திருக்கும்படி மோசே சொன்னார். ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் காத்திராதபடி தங்களை கெடுத்துக்கிட்டாங்க. ஆமென். அங்கே தேவனால் கரங்களினால் எழுதப்பட்ட கற்பலைகளை அங்கே உடைக்கப்பட்டு மனிதனுடைய கரத்தில் எழுதப்பட்ட கற்பலைகளோடு கூட அங்கே அவர்கள் கடந்து வந்தார்கள். நீங்கள் எங்கேயும் பிரிந்து போகாதபடி நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை பெறும்படி ஒரு இடத்தில் காத்திருங்கள் என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலர்களும் அவரோடு கூட சீஷர்களும் அந்த மேல்விட்டு அறையிலே கூடி காத்திருந்தார்கள். காத்திருக்கும் பொழுது தேவ ஆவியானவர் இறங்கினார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ காத்திருப்பது எதற்காக? எதற்காக நீ காத்திருக்கிற? முதல்ல அந்த விஷன், அந்த தரிசனத்தை வச்சுக்கோ. 3 வருஷம் அப்போஸ்தலர் ஏசப்பா கூட அவன் பொறுமையாய் காத்திருந்தாங்க. ஏசப்பா கூட அழகா காத்திருந்தாங்க. ஏன்? அவங்க வேலை வருகிற வரைக்கும் காத்திருந்தாங்க. அந்த வேலை வந்தது, 3 வருஷம் முடிஞ்சது. 3 வருஷம் முடிஞ்சது. ஏசப்பா அனுப்புறாரு அவங்கள 2 பேரா போங்க. அவர் அனுப்புகிற வரைக்கும் காத்திருந்தார்கள். அதனால்தான் உலகத்தையே கலக்குனாங்க. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கலக்குனாங்க. ஆமென். ஹல்லேலூயா. புரியுதா இல்லைங்களா? அப்ப இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற காத்திருக்கிறோம். நாம் எதற்கு காத்திருக்கிறோம்? எப்படி காத்திருக்கிறோம்? இது நம்மளுக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என்னவா? என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாமல் இருப்பார்களாக. போதும். ஹல்லேலூயா. அங்க 25:3 கூட சொல்லுது பாருங்க. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்கள். துரோகம் பண்றவன் தாயா வெட்கப்பட்டு போவான். உனக்கு யார் துரோகம் பண்றாங்களோ உன் கண்ணுக்கு தெரியாது. உனக்கு துரோகம் பண்றவங்க, துரோகம் பண்ற துரோகின்னு அப்புறம் தான் சொல்லுவோம். தெரிஞ்ச பிறகுதான் சொல்லுவோம், இது எனக்கு என்ன துரோகம் பண்ணுச்சு தெரியுமா? ஹல்லேலூயா. உனக்கு பின்னத்துல யார் என்ன துரோகம் பண்ணாலும், வஞ்சித்தாலும், ஏமாத்தினாலும், அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் துரோகம் பண்றவன் தாயா வெட்கப்பட்டு போவான். நீ ஆண்டவருடைய பிள்ளை, இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளை, தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளை. நீ வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. கர்த்தர் தெளிவா சொல்ற சங்கீதம் 37:9 சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருப்போம். எதை சுதந்திரிப்பாங்களாம்? சீக்கிரம் வாசிங்க. 37:9. பொல்லாதவங்க இந்த பூமியில நிலைக்க முடியாது, அறுப்புட்டு போவாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்னவா? இந்த பூமியை சுதந்திரிச்சுப்பாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுவாங்க சில பேர், நல்லா சாப்பிடுறேன் பாஸ்டர், எனக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குதான், ரத்தம் இல்லை சொல்றாங்க. நல்லா சாப்பிடுறேன், நல்லா தூங்குறேன், ஆனா உடம்புல சத்து இல்லை. நான் நல்லாவே சாப்பிடுறது இல்லைன்னு சொல்லுவோம் சில பிள்ளைங்க. எனக்கு சரியான தூக்கமே இல்லை, ராவனா நல்லா ஜெபத்துல எழுச்சி உட்காந்துக்கிறேன், அதிகாலையில் எழுச்சி ஜெபத்துல உட்காந்துக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை அங்க கர்த்தர் சொல்றாரு. ஆமென். மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். 9. பொல்லாதவர்கள் அற்று போகிறார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். தைரியமா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நீ இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பூரண ஆயுசை கர்த்தர் உனக்கு கொடுத்து நடத்துவார். பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய். பூமிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்ப. கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஏசாயா 49:3 சொல்லுகிறது, 23 சொல்லுகிறது, எனக்கு காத்திருக்கும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசாயா 40:31 சொல்லுகிறது, எனக்கு காத்திருப்போம். ஹல்லேலூயா. புது பலன். வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல
செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். கரங்களை தரி கத்தரை சோதனை பண்றீங்களா? ஐயா, என் சரீரத்துல பலனெல்லாம் போச்சியா, ரொம்ப பலவீனமா இருக்கிறையா, எவ்வளவு சூழ்நிலை தெரியுமையா, எத்தனை வியாதி பலவீனம் தெரியுமையா, மரித்து போக இருந்தையா, கத்தரை அவன் பாதுகாத்தார். மாத்திரமல்ல, நீ கத்தருக்காக என் தேவன் நீதி செய்வா, என் தேவன் இந்த வியாதி பலவீனத்தில் என்னை காப்பாற்றுவாரு, எனக்கு நேரிடுகிற ஆபத்து பொல்லாப்பில் என் தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்து காப்பாற்றுவாரு சொல்லி ஒரு நம்பிக்கை உனக்கு இருந்து அந்த நம்பிக்கையோட கத்த நீதி செய்வார் காத்திருக்கிற தேவ பிள்ளைய நீ கழுகை போல எழும்புவாய். அல்லேலூயா. அது சட்டைகளை அடித்து என்னவா வசனம் என்ன சொல்லுது? எழும்புவாய், எழும்புவாய். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். நீ செட்டைகளை அடித்து எழும்புவாய். ஒரு கழுகுடைய காரியம் அது வயசாகும் பொழுது தன் இறகுகளாம் அவன் விரித்து பறக்க முடியாமல் போகும் பொழுது, இறை தேட பறந்து போக முடியாமல் போகும் பொழுது அந்த கழுகு ஒன்றை செய்யுமா, அது கண்மலையின் உச்சியில போய் அமர்ந்து அவன் அது இறகுகளை விரித்து அப்படியே அண்ணன் தண்ணி ஆகாரங்கள் சாப்பிடாமல் அப்படியே கிடக்குமா, பல நாட்கள் அப்படியே இருக்குமா. அந்த இறகுகள் எல்லாம் கீழே கொட்டி எல்லாம் விழுந்து விட்ட பிறகும் அது உருவம் என்னதென்று தெரியாத அளவிற்கு அலங்கோலமான நிலைமையிலும் அது அப்படியே காத்திருக்குமா. அங்க ஒரு கழுகுடைய குணாதிசயம், அது காத்திருக்குமா. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இறகுகள் மீண்டும் துளிர்விட அது முளைக்க ஆரம்பிக்குமா. அது அமேன் பிரைஸ் ஒரு கொஞ்சி கழுகை போல, ஒரு சின்ன கழுகை போல, புதிதாய் பிறந்த கழுகை போல மீண்டும் அது இறக்குகள் முளைக்க ஆரம்பிக்குமா. உதிர்ந்த இறகுகள் மீண்டும் துளிர்க்க ஆரம்பிக்குமா. மீண்டும் அது தன் பலனை அடைந்து அவன் சொல்லுகிறார், ஒரு கழுகை போல நீ எழும்புவாய். கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. இந்த பூமியில உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தர் ஒரு கழுகை போல உன்னை திரும்பவும் எழுந்தரிக்க பண்ணுவார். கர்த்தருடைய வருகையில நம்மை அவரோடு கூட எழுப்புவதற்காக நம்மை எழுப்ப பண்ணுவார். 2 ஒரு கரங்களை நீ சம்பந்தப்படி பார்த்துக்கோ. கர்த்தர் உன்னை எழுப்ப வல்லவர். அல்லேலூயா. உன்னை உயரங்களை அடைய செய்ய வல்லவர். நீ இழந்த எல்லாவற்றையும் திரும்ப உனக்கு கொடுக்க வல்லவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே தான் கர்த்தர் சொல்றாரு, ஆமென் பிரைஸ் சொல்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென் பிரைஸ். அந்த வேதம் சொல்லுகிறது, மாறுதல் எப்போ வரும்னு காத்திருந்தாரா யோபு. கர்த்தர் உனக்கு மாறுதலை கொடுத்திருக்கிறார், இழந்துராதே. யூதா 21 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். எதுக்காக காத்திருக்கணுமா? இப்ப நம்ம எதற்காக காத்திருக்க போகிறோம்? கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற. அவர் மனதிருக்கிறார். அப்படி இரக்கம் அளவிடப்பட முடியாதது. அவர் மன்னித்து மனதிறங்குகிற ஒரு தேவன். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் எதில் தவறு செய்தோமோ, எதில் நாங்கள் உம்மை துக்கப்படுத்தினோமோ, எதில் நாங்கள் உமக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தோமோ, இப்பொழுது எங்களை நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே. அப்ப அந்த ஒரு வசனத்தை வாசிமா 21. ஆமென். கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். யூதா தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய தேவனாகிய கிறிஸ்து இயேசுவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். கிறிஸ்து இயேசுவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். அவருடைய மனதிருக்கம், அவருடைய இரக்கம் உனக்கு வந்ததுன்னா வாழ்நாட்கள் நீடித்து இருக்கும். உன்னுடைய பாவம் மீறுதல் மன்னிக்கப்படும். உன்னுடைய ரோகங்கள் மாற்றப்படும். நம்முடைய அக்கிரமங்கள் நிவர்த்தி ஆகும். நமக்காக பலி செலுத்தினவர் அவரே. நிறைவான பலியை செலுத்தினவர் அவரே. அவருடைய இரக்கம் தாயா இன்னைக்கு நம்மளை வாழ வைக்குது. அவருடைய இரக்கம் தாயா நம்மளை மன்னிக்குது. அவருடைய இரக்கம் தாயா நம்மளை மீண்டும் கழுகை போல எழுந்திருக்க பண்ணுகிறது. அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை. முழங்கால் படிட்டு செபிப்போமா? அன்பு மகா இரக்கம் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீங்க. ஆமா ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி காத்திருக்கிறீங்க. எங்களை பாதுகாக்கும்படி காத்திருக்கிறீங்க. அழிவிலும் பொல்லாப்பிலும் இருந்தும் தூக்கி எடுக்கும்படி எங்களுக்காக காத்திருக்கிறீங்க. அப்பா, நாங்க உம்முடைய ரட்சிப்பை பெறவும், உம்முடைய இரக்கத்தை பெறவும் நாங்கள் காத்திருக்கிறோம். உடைய இரக்கத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தேவச்சனங்கள் உடைய இரக்கத்துக்காக காத்திருக்கிறார்கள். அப்பா, நீர் மனதிறங்கி பிள்ளைகளை ஆசீர்வதியும். மனதிறங்கி பிள்ளைகளை ஆரோக்கியப்படுத்தும்.
மனதுருக்கம் இன்றைக்கு சபையில இறங்கட்டும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீது உம்முடைய அன்பும் உம்முடைய இரக்கமும் மனதுருக்கமும் வெளிப்படட்டும் சுவாமி. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறோம் ஜீவனுள்ள பிதாவே.